ஏற்கனவே அவ தானே அதுங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கா. இதுல சிவா தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு அவளுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். அப்புறம் அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க, நாம மட்டும் தனியா நிக்க வேண்டியதான். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன் கபிலா, ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். மா, என்னம்மா பேசுறீங்க? யாருக்காக யார் உயிரை விடுறது? திடீர்னு எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து நான் தான் உங்க குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு சொன்னா எல்லாரும் ஏத்துப்பாங்களா? அது உண்மையாவே இருந்துட்டு போட்டுமே, அது எப்படி இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏத்துக்கலாம்? அப்போ இத்தனை வருஷமா நான் தான் இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு, எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேனே, அதெல்லாம் சும்மாவா? இல்ல இது எல்லாத்தையும் சும்மா போதான் நான் விட்டுருவேனா? நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, மரியாதை, கௌரவம், இது எதுலயும் துளி கூட குறையக்கூடாது. நான் குறைவும் விட மாட்டேன். இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரா இருந்தாலும் சரிதான். அது அப்பாவா இருந்தாலும் சரி, என் அக்காவா இருந்தாலும் சரி, அவங்களே எதிர்த்து நிக்க நான் தயங்க மாட்டேன். மா, இதுக்கப்புறம் அந்த சிவா என்ன பண்றான்னு நான் பாத்துறேன். கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன நீ 2 பேரும் வேற ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்ததும் அப்படியே பேச்ச நிறுத்திட்டீங்க. என்னன்னு கேட்டா சிவாவை துரத்துற பத்தி பேசணும்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. என்ன நீ 2 பேரும் சேர்ந்து எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குழந்தனாரே. உண்மையாவே அந்த சிவாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீங்களே பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்ப கூட அவன் என்ன பண்ணா? உங்க அண்ணனுக்கு அவன் எதுக்கு சட்டை வாங்கி கொடுக்கணும்? என்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்தோட மிங்கிளாக பாக்குறானா? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு சட்டை வாங்கி கொடுத்து கவுக்க பார்த்தவன் நாளைக்கு உங்களையும் எப்படியாவது கவுக்க பாப்பான்ல. அதான் இனிமே அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். இப்பவும் அந்த டென்ஷன்ல தான் நானும் கபிலனும் பேசிட்டு இருந்தோம். என்ன உண்மையாவே விட்டுட்டு போயிட்டாரு? இவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரே. அப்போ உண்மையிலே அவர் அப்செட்டா தான் இருக்காரு போல இருக்கே. நான் ஒருத்தி ஏற்கனவே அவங்க அப்பா விஷயத்துல மனுஷன் உடைஞ்சு போயிருக்காரு. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டுருந்தா அவரே சரியா இருப்பாரு. இது தெரியாம நான் அவரை பிடிவாதம் பிடிச்சு அவரை இன்னும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டேன். ஷோ அயலி, ஏன்டி இப்படி சொதப்புற? என்ன திரும்ப வராரு? ஒருவேளை ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டாரா? மேடம், இப்போ ஓகேவா? பைக்ல ஏறுறீங்களா? போலாமா? இப்ப எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்மைல் உண்மையா இல்ல ஆர்டிபிஷியலான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்க முகம் இப்படி இருக்கும்போதுதான் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி. டைம் ஆச்சு, போலாமா? போலாம். ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போறதா பொய் சொல்லி எங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டு ஏதோ சதி வேலை செய்றீங்களா? நேத்து அவ மட்டும் போனா, இன்னைக்கு 2 பேரும் ஜோடியா போறீங்களா? சூப்பர். இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். நான் வச்சிருக்கிற பொறியில இருந்து இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. 2 பேரையும் கையும் களவுமா புடிச்சு இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன். அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? ஷூ, அவங்க போயிட்டாங்க. நீங்க வாங்க போலாம். அன்னைக்கு அந்த அயலி போன ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோம். அதுக்கே அவ நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டா. இன்னைக்கு அவங்க போய் இவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. அத்தை, என்ன நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு தடவை பட்டதுக்கு அப்புறம் அதே தப்ப மறுபடியும் பண்ணுவேனா என்ன? அத்தை, இந்த தடவை அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். அதுக்காக தான் ஒரு போன்ல லைவ் லொகேஷன் ஆன் பண்ணி அந்த சிவாவோட பைக்ல நான் வச்சுட்டேன். இப்ப அவங்க எங்க போனாலும் நமக்கு கரெக்டா லொகேஷனை காட்டும்.
இருங்க. ரித்திகா சூப்பர் டி. இப்படி ஒரு ஐடியாவை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு இந்த கபிலனுக்கு? ஐயோ விடுங்க அத்தை. அவர்தான் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறார்ல. நாம போலாம் வாங்க. ம் வாங்க வாங்க. அத்தை ஒரு நிமிஷம். என்னாச்சு? இப்போ எதுக்கு நம்ம இவ்ளோ அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டு இருக்கோம்? அப்பதானே அதுங்களை பிடிக்க முடியும். நீ தானே சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. ஆனா நம்ம கிட்ட தான் லைவ் லொகேஷன் இருக்கே. பேசாம இங்கே இருந்து பொறுமையா அவங்க எங்க தான் போறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பேரையும் அங்க போய் பிடிக்கலாம்ல. ஆமால. சரி சரி சீக்கிரமா பாரு எங்க போயிட்டு இருக்குங்கன்னு. அங்க பாரு. அத்தை இங்க பாருங்க, அன்னைக்கு போன அதே ரூட்ல தான் போறாங்க. ம் அப்போ இன்னைக்கும் ஸ்கூலுக்கு போகல. ஆகட்டும், எங்க தான் போய் நிக்கிறாங்கன்னு பாப்போம். திருடன் கையில சாவி கொடுக்குற ஃபார்முலாவை எங்கிட்ட அப்ளை பண்றியா? அதெல்லாம் சான்ஸே இல்லை ராஜா. எப்படியோ உங்க அப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாரு, அதிகாரம் கைக்கு வந்துடும். அப்புறம் என்ன, நீங்க வச்சதுதான் சட்டம். யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். நீயும் எம்எல்ஏ பையன்ற அதிகாரத்துல என்ன மதிக்கவே மாட்டேன். அப்புறம் நான் என்ன பண்றது? வேற வழியே இல்லாம அப்படியே சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். ஆனா நான் சரண்டர் ஆனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. உன் குடும்பத்துக்குன்னு இப்ப என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் காணாம போயிடும். வர்மா டேய், ஆல்ரெடி உன் அக்கா எனக்கு எதிராக தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ உன் அப்பா உங்க அக்காவோட ஒரு படி மேல போய் அதிகாரத்தோட என்னை காலி பண்ண பார்க்கறாரு. That shouldn't happen. ஏய், என்ன ஃபேமிலியா சேர்ந்து இந்த வர்மாவோட சாப்டரை முடிக்க பார்க்குறீங்களா? அது அந்த கடவுளே வந்தாலும் முடியாது கபிலா. எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டா என்னால உங்களை எதுவும் பண்ண முடியாதா? டேய், எம்எல்ஏ இல்ல, உங்க அப்பா பிரைம் மினிஸ்டர் ஆனா கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? ஆமா, நீதான்டா. வர்மா, நான் சொன்னதை எதையுமே உருப்படியா முடிக்காம இப்ப இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்து விட்டது நீதான்டா. நீதான்.